அண்ணாமலை திடீர் விலகல் பின்னணியில் நடந்தது என்ன? அந்த 2 பேர் டெல்லிக்கு அனுப்பிய புகார்தான் காரணமா? கமலாலயத்தில் வெளியான பரபரப்பு தகவல். மோடி அமித்ஷாவுக்கு பறந்த அவசர செய்தி. வணக்கம் நண்பர்களே. தேசிய ஜனநாயக கூட்டணி உருவானதிலிருந்தே பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் திட்டமிட்டு வந்தார்கள். இதன் காரணமாகவே தான் பாஜகவின் மாநில தலைவர் ஆனதிலிருந்து அண்ணாமலை குறித்து தவறான தகவலை டெல்லிக்கு அனுப்பி வந்தார் நயினார் நாகேந்திரன். அதோடு சென்னையில் நடக்கும் பாஜகவின் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு கூட அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்காமல் இருந்தார். என்றாலும் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை விமர்சனம் செய்தவாறு தனது அரசியலை செய்து கொண்டிருந்தார். அதோடு பாஜக மேலிடம் தனக்கு முக்கிய பதவி தருவார்கள் என்றும் அவர் எதிர்பார்த்தார். என்றாலும் இப்போது வரை அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரத்தை பாஜக மேலிடம் கொடுக்கவில்லை. இது அவருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் என்ற பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். அவரது இந்த அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவரான பிறகுதான் அந்த கட்சி 11.5% ஓட்டுகளை பெற்றது. அவருக்கென்று ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே பாஜகவில் இணைந்தார்கள். அதற்கு முன்பு வரை பாஜக என்றாலே பிராமணர் கட்சி என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் இதுவும் அனைவருக்குமான கட்சிதான் என்பதை புரிந்து கொண்டு பெருவாரியான மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க தொடங்கினார்கள். அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவையே பின்தள்ளி திமுகவுக்கு அடுத்த 2வது இடத்தை பிடித்திருந்தார் அண்ணாமலை. குறிப்பாக சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதையும் அதன் மூலம் புரிந்து கொண்டார்கள். இப்படி அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜகவின் வளர்ச்சி கணிசமான அளவு உயர்ந்ததால் எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் கண்டு கிடந்தார். சில இடைத்தேர்தல்களில் போட்டியிடவே பயந்து பின்வாங்கினார். ஒருவேளை திமுகவை வெற்றி பெறவில்லை என்றாலும் அதற்கு அடுத்த 2வது இடத்தை பாஜக பிடித்துவிட்டால் நம்மை 3ஆம் இடத்திற்கு தள்ளி அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடுவாரோ என்று பயந்து கிடந்தார் எடப்பாடி. அந்த அளவுக்கு அதிமுக திமுக என்ற 2 கட்சிகளுக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியலை செய்தார் அண்ணாமலை. ஆனால் அவர் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு தமிழக பாஜக இருக்கிற இடமே தெரியவில்லை. ஏதோ கடமைக்காக தலைவர் பதவியில் ஒட்டிக் கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இந்த நேரம் பார்த்து இன்றைய தினம் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்தே விலகுவதாக அறிவித்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், அவருக்கென்று ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்து வருகிறது. அதனால் இப்போது அவரே பொறுப்பிலிருந்து விலகுவதால் அந்த வாக்காளர் பாஜகவை புறக்கணிப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமின்றி யாருமே எதிர்பாராத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்த டிடிவி தினகரனும் தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை, எனது கட்சியில் உள்ள மற்றவர்கள் தான் போட்டியிடுவார்கள் என்று அறிவித்திருந்தார். இப்படி பாஜக கூட்டணியில் உள்ள முக்கியமான தலைவர்கள் போட்டியிலிருந்து விலகி இருப்பது திமுகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்திவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய பொறுப்பு இருப்பதால் இந்த பணியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இப்படி அண்ணாமலை அறிவித்திருப்பது ஒருவேளை பாஜக தனக்கு சரியான அங்கீகாரத்தை தரவில்லை என்றால் அடுத்தபடியாக பாஜகவிலிருந்து வெளியேறி விடுவாரோ என்ற அச்சமும் அவரது ஆதரவுகள் மத்தியில் எழுந்துள்ளது. அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு அதிரடி மாற்றம் வரும் என்று நம்பிக்கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு அண்ணாமலை டிடிவி தினகரன் ஆகியோர் போட்டிக் களத்திலிருந்து விலகி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் முதன்மை தலைவர்கள் தேர்தல் களத்தில் போட்டியிடாத போது அந்த கட்சியின் தொண்டர்கள் மட்டுமின்றி அந்த கட்சிக்கு வாக்களிக்க இருந்த மக்களின் மனநிலை கூட மாறிவிடும் என்கின்ற கருத்துகளும் வெளியாகி வருகின்றன. காரணம், தேர்தல் என்கின்ற போது இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நடுநிலையான மக்கள் அந்த பக்கம் திரும்புவார்கள். இப்படி முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து வெளியேறினால் இந்த கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற கருத்துக்களும் அரசியல் வட்டாரங்களில் வெளியாக தொடங்கிவிட்டன. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பல கட்சிகளும் பிரிக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி, சீமான், தமிழக வெற்றி கழகம் 3 கூட்டணிகளுமே பிரிக்கப் போகிறார்கள். இதனால் திமுகவுக்கு தான் சாதகமான சூழல் ஏற்படும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து பின்வாங்கி இருப்பதின் பின்னணியில் அவருக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, இல்லை அவரே இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டாரா என்பது குறித்து பாஜக வட்டாரங்கள் விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது. அது என்னவென்றால் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு என்று ஒரு ஆதரவாளர் கூட்டம் உள்ளது.
அவர்கள் அண்ணாமலைக்கு தமிழக பாஜக மட்டுமின்றி தேசிய பாஜகவிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கும் எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலைக்கு பாஜகவில் முக்கியத்துவம் கொடுத்துவிடக்கூடாது, அப்படி கொடுத்தால் இன்னும் வேகமாக வளருவார், எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய சவாலாக வருவார், அதனால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு எதிரான நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டால் டெல்லி மேலிடம் நமக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவில் ஏராளமான அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால் தேர்தல் நேரத்தில் அவர் அதிமுகவினரை ஆதரித்து பாஜக சார்பில் அவர் பிரச்சாரம் செய்தால் அது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே எதிர்ப்பை ஏற்படுத்தும். அதனால் அண்ணாமலையால் பாஜகவுக்கு வாக்களிக்க இருக்கும் அதிமுகவினர் தங்களது வாக்கை வேறு பக்கம் திருப்பி விடுவார்கள். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் அதிமுகவையும் அதிமுக முன்னாள் தலைவர்களையும் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதனால் அவர் தேர்தல் களத்தில் வந்தால் வெற்றி பாதிக்கும் என்பது போன்றும் எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து டெல்லிக்கு தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான செய்திகளை அனுப்பி கொண்டே வந்திருக்கிறார்கள். இப்படி கட்சியின் மாநில தலைவரே தனக்கு எதிராக செயல்படுவதனால்தான் தேர்தல் பொறுப்பாளராக இருப்பதில் அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டதா? என்னதான் கடினமாக பிரச்சாரம் செய்தாலும் ஒருவேளை இந்த கூட்டணி தோல்வியடைந்தால் அதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்பது போன்று தன் மீது திருப்பிவிட்டு விடுவார்கள் என்பதற்காகவே முன்கூட்டியே அண்ணாமலை இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆனால் பாஜகவின் இன்னும் சில முக்கிய புள்ளிகளோ அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் உயர்த்தியவர், அவருக்கென்று ஒரு தொண்டர் படை உள்ளது, அதனால் தேர்தல் நேரத்தில் அவர் கட்சி பணிகளில் ஈடுபட்டால்தான் பிளஸ் பாயிண்டாக அமையும். ஆனால் அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் விலகியிருப்பது வெற்றியை பாதிக்கும் என்று பாஜகவில் உள்ள முக்கிய புள்ளிகளும் டெல்லி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு அண்ணாமலைக்கு எதிர்ப்பு, ஆதரவு இந்த இரண்டுமே வந்திருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் மீண்டும் தேர்தல் பொறுப்பாளர் பணிக்கு வருமாறு அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் அழைப்பு விடுக்குமா, இல்லை எடப்பாடி நயினார் நாகேந்திரன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அண்ணாமலை இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இதை அப்படியே விட்டுவிடுவார்களா என்பது விரைவில் தெரியவரும். அது மட்டுமின்றி தனக்கு பாஜகவில் தான் எதிர்பார்த்த முக்கியத்துவத்தை தரவில்லை என்று அண்ணாமலை கூறி வரும் நிலையில் அடுத்தபடியாக பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். அண்ணாமலை என்ற ஒரு பிம்பம் பாஜகவுக்கு மிகவும் முக்கியமானவர். அப்படிப்பட்ட அண்ணாமலையே 2026 தேர்தலில் தான் விலகி இருப்பதாக அறிவித்திருப்பது வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பாதிக்கும். அதனால் அதை தவிர்க்க கட்சி மேலிடம் முன்கூட்டிய நடவடிக்கை எடுப்பார்களா? அப்படி கொடுத்தால் அவர்கள் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவே பார்க்கப்படும் என்று கூறும் அரசியல் வல்லுநர்கள் இந்த விஷயத்தில் அண்ணாமலையை டெல்லி மேலிடம் சமாதானம் செய்து தேர்தல் களப்பணிகள் இறக்கிவிடவில்லை என்றால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். அதனால் அண்ணாமலை எடுத்துள்ள இந்த முடிவை டெல்லி மேலிடம் மறுபரிசீலனை செய்ய சொல்லி அவரை மீண்டும் தேர்தல் களத்திற்குள் கொண்டு வருவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.